Today we are going to see about vocabulary pertaining to death or demise. I am Jasmine Daniel from Crystal Academy. Death is a very sensitive issue. That is what makes it all the more important to use the right vocabulary. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெத் அல்லது டிமைஸ். இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்கிறதால சரியான வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்குது. For our session today, let us take an imaginary person, Mr. A, and imagine that he has passed away. So, firstly, announcing the demise of Mr. A. ஸோ முதலாவதாக நம்ம வந்து இமேஜினரி ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். மிஸ்டர் ஏ அவர் இறந்துட்டாரு அப்படின்பதாக நம்ம இந்த செஷனுக்காக கருதிக்குவோம். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் vocabulary என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ரீப்ளேஸ் த டேர்ம் டெத் பை த டேர்ம் பாஸ்ட் அவே, இஸ் நோ மோர் வித் அஸ், ஹேஸ் லெஃப்ட் அஸ். Let us see these phrases in sentences. I regret to inform that Mr. A is no more with us. I am sorry to inform that Mr. A has passed away. I am greatly sorrowed to inform that Mr. A has left us. So, passed away, is no more with us, has left us. இந்த மூணு ஃப்ரேசஸ் வச்சு ஒருத்தவங்களுடைய டெத்தை நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் டெத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மிஸ்டர் ஏ ஹேஸ் பாஸ்ட் அவே, மிஸ்டர் ஏ இஸ் நோ மோர் வித் அஸ். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களை வச்சு ஒருத்தவங்களுடைய டெத்தை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, செகண்ட்லி, the mortal remains. The term mortal remains. What does this mean? After the life has left the body, whatever remains, the body itself, can be referred to as mortal remains. Mortal remains அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னா, உயிர் பிரிந்த பின்பு மிச்சம் இருக்கிற அந்த உடலுக்கு தான் வந்து mortal remains அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. So, the next procedure that follows is, the next word we are seeing is funeral. Funeral is a big term which starts from when the mortal remain is kept in the coffin till the final send off in the grave. So, funeral அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, ஒரு mortal remains வந்து அந்த சவப்பெட்டியில் வைத்து இருக்கிறது முதற்கொண்டாக அது வந்து கடைசியாக அடக்கம் பண்ணப்படும் வரை இருக்கிற மொத்த ப்ரொசீஜருமே ஃபியூனரல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கும். ஸோ ஹவு திஸ் இஸ் யூஸ்ட் இன் அ சென்டென்ஸ்? த ஃபியூனரல் பிகின்ஸ் ஃப்ரம் 4 p.m. onwards. The funeral of Mr. A begins from 4 p.m. onwards. அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். Next, what we are going to see is, when the mortal remains are placed, when the mortal remains is placed in the coffin, people come and have a last look at the person. So this is called as viewing or paying the last respects. Let us see how this can be used in sentences. I can say, people who would like to do the viewing can please come forward and pay their last respects. Let me repeat it. People can do the viewing and pay their last respects for Mr. A. So these two terms you can use when we have to go and see the mortal remains of Mr. A for the last time. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தலாம். போய் நம்ம அருகாமையில் போய் அவர்களை பார்த்து இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு வியூவிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம்.
பேயிங் த லாஸ்ட் ரெஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். thirdly, comforting the bereaved. bereaved அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை இழந்து தவிக்கிற குடும்பம் இருக்குல்ல, அவங்க தான் bereaved. ஸோ கம்ஃபர்ட்டிங் த bereaved, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் கம்ஃபர்ட்டிங் த bereaved. ஸோ வாட் ஆர் த phrases you can use to comfort the bereaved? One phrase that you can use is, I am sorry for your loss. I am sorry for your loss. You can also say, may the Almighty comfort you. ஸோ ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து ஐ எம் சாரி ஃபார் யுவர் லாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மே தி அல்மைட்டி கம்ஃபர்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் லாஸ் cannot be compensated அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது போன்ற வார்த்தைகளை சொல்லி அந்த குடும்பத்தினரை நாம் ஆறுதல் படுத்தலாம். ஸோ தீஸ் சென்டென்சஸ் யூ கேன் யூஸ் டு கம்ஃபர்ட் த bereaved family. Okay, following this happens the funeral procession. So the mortal remains are taken in a vehicle in a slow procession, which we call as funeral procession. How can we use this in a sentence? The funeral procession is about to begin. Those who would like to join can take part in it. So funeral procession அப்படிங்கும்போது அந்த மார்டல் ரிமைன்ஸை ஒரு வண்டியில் வைத்து மெதுவாக எடுத்துக்கொண்டு போகிறது தான் வந்து ஃபியூனரல் ப்ரொசெஷன் அப்படிம்பாங்க. ஃபைனலி வாட் வி ஆர் சீயிங் இஸ் த மார்டல் ரிமைன்ஸ் may be cremated. Cremated is one term which is used for the belief, the people who believe in burning the mortal remains off. So when the mortal remains are burnt, cremation. When it is buried, it is burial. So these two terms that we can see. The mortal remains are to be cremated, to be buried. So ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. கிரீமேஷன் அப்படிங்கும்போது அது அந்த உடலை வந்து அவங்க இறுதியாக எரித்தல் தான் வந்து கிரீமேஷன். பெரியல் அப்படிங்கும் போது அதை வந்து சவப்பெட்டியில் வைத்து மண்ணிற்குள்ளாக அவங்க வந்து புதைப்பது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் சென்ட் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் ஃபார் த பர்சன். So friends, I hope this vocabulary session on this very sensitive issue was very helpful to you. I hope that certain words that we saw today would help you in the right circumstances when you have to comfort people, when you have to talk about it. So if you found this session useful, please do subscribe our channel. I am going to meet you once again in another useful channel, useful topic like this. Thank you very much.